அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பிஹெச்எல் 2025 உண்டான ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே டெஸ்ட் பேட்ச் போட்டாச்சு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் அண்ட் சூப்பர்வைசர் ட்ரைனிங் உண்டான டெஸ்ட் பேட்ச் தான். அதாவது இருக்கக்கூடிய 10 நாட்கள்ல இது வரைக்கும் நீங்க படிக்கல அப்படின்னாலும் நீங்க கடைசி நேரத்தில் இந்த நம்ம கொடுக்கறத பார்த்துட்டு போனாலே உங்களால என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை போடுறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, அதை பாருங்க, சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இந்த டெஸ்ட் பேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸோ டாபிக்ஸ் வைஸும் இருக்கு. ஸோ சாம்பிள் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, டிகிரி அண்ட் டிப்ளமோக்கு யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுங்க, கடைசி இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள்ல மெக்கா இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், ஈசியா இருக்கட்டும், ட்ரிபிளியா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுங்க, இதை மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் தான். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ரீசனிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா அதாவது 10 செட்டு கொஸ்டின் ஒரு நாளைக்கு, எல்லாத்துலயும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு கொஸ்டின்ஸ் இவ்வளோன்னு போட்டீங்கன்னா கூட உங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா இதை அப்ரோச் பண்ண முடியும் இந்த எக்ஸாமை. ஏன்னா இது திருச்சி, சென்னை, நம்ம தமிழ்நாட்டிலையும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உங்களோட எஃபர்ட்டை நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா போடணும். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, மறக்காம இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, கீழே தெரியுற நம்பரை. சரியா? சரி, ஓகே. இப்போ இன்ஜினியர் சூப்பர்வைசர் ட்ரைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசர் ட்ரைனிங் டிப்ளமோ லெவலுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு மெக் ரெடி, சிவில் ரெடி, எலக்ட்ரிக்கல் ரெடி, ஈஸிஇ கரெக்டாக நாளைக்கு அப்டேட் ஆயிரும் உங்களுக்கு மேக்சிமம். மற்ற எல்லாமே பக்காவா இப்பயே ரெடியா இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சிவில் பார்த்துருவோம். சிவில் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன். அதுலயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் தனித்தனியா போட்டிருப்போம். கொஸ்டின் ஆன்சர் தனித்தனியா உங்களுக்கு போட்டிருப்போம். ஸோ எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் யூனிட் வைஸ் இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 13 யூனிட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்க பாருங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் இருக்கும். ஆன்சர் இருந்ததுன்னா சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், இல்லாட்டி ஆன்சர்ஸ் மட்டும் டைரக்டா இருக்கும். சரியா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50-30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 50-30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் சைஸா இருக்கிறப்ப, இல்ல இண்டிவிஜுவல் டாபிக்ஸா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரே இதுல எல்லா டாபிக்ஸும் கலந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 150-200 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 150-200 கொஸ்டின்ஸ் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். இங்க பாருங்க 200 கொஸ்டின்ஸ் இருக்கா. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. சரியா? அதுல உங்களுக்கு இப்படிதான் ஆன்சரை மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ லாஸ்ட் நேரத்துல போறப்ப நீங்க இதை மட்டும் படிச்சாலே எல்லா டாபிக்ஸும் கவர் ஆன மாதிரி இருக்கும், நம்ம படிச்ச ஒரு திருப்தியும் கிடைக்கும். ஸோ இது சிவிலுக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் எலக்ட்ரிக்கலுக்கும் ரெடி. எலக்ட்ரிக்கல் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸும் உங்களுக்கு 200-300 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200-300 கொஸ்டின் தாராளமா இருக்கும். ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 யூனிட் கம்பேர் பண்றப்ப அரௌண்ட் ஒரு 2500-3000 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாஸ்ட் டைம்ல போறப்ப ஒரு நாளைக்கு இவ்வளவு கொஸ்டின், ஒரு நாளைக்கு 300 கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கனாலே 10 நாள்ல 10-11 யூனிட்டை நீங்க முடிச்சிட முடியும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது எலக்ட்ரிக்கலுக்கு. மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு அதே தான். உங்களுக்கு 10 யூனிட் வரைக்கும் டாபிக் சைஸா இருக்கும். 11வது யூனிட் 15 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு என்னது உள்ள கொஸ்டின்ஸ் படிதான் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் ஆன்சர். இப்போ பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ இதுல சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும். சரியா? ஆன்சர் மார்க் பண்ணியிருப்போம். எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இங்க பாருங்க 300 கொஸ்டின். எல்லாமே எல்லா டாபிக்ஸ் அதுல என்னென்ன இருக்கோ எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்க போறதுக்கு இதை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிருக்கணும். பட் இப்பதான் ரெடி பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவைக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருந்தே நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நம்ம இன்ஜினியர் ட்ரைனிங் போவோம். இன்ஜினியர் ட்ரைனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியர் ட்ரைனிங் வேற ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஒய்சிடி புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒய்சிடி புக்ஸ். ஸோ ஒய்சிடி புக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதைத்தான் நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸா பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ இது நார்மலா எல்லா விதமான இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ரேட் எவ்வளவு, இன்ஜினியர் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோக்கு 500 ருபீஸ் தான். சரிங்களா? 500 ருபீஸ் தான். வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி சாம்பிள் வாங்கி பாருங்க. சாம்பிள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரா இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஜினியரிங் ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய ஒய்சிடி புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூனிட் வைஸும் பக்காவா நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? எல்லா யூனிட் வைஸும் பக்காவா உங்களுக்கு கொடுத்துருப்போம். வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க தாராளமா என்ன பண்ணுங்க,
யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்படிதான் இருக்கும். அதுல வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். OJT புக்ஸ் இதை நீங்க புக்ஸா வாங்குனீங்க அப்படின்னா அரௌண்ட் 2000 ரூபாய் வரும். 2000 பார்ட் 1 பார்ட் 2 வந்து சேர்ந்து 2000 ரூபாய் வரும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் ஒவ்வொரு யூனிட் வைஸா டாபிக்ஸ் வைஸா இருக்கு. சரிங்களா? ஸோ இது வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸுக்கு இருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 500 ருபீஸ் தான். எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எல்லாமே உங்களுக்கு இருக்கு பக்காவா. மெக்கானிக்கல் ஷார்ட் நோட்ஸ் முதற்கொண்டு இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, தாராளமா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி என்ன பண்ணுங்க, சாம்பிளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய 10 நாட்கள்ல பக்காவா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ரீசனிங் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇ எக்ஸாம்ஸோட சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம RLAcademy.comல இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கடைசி நேரத்துல இனிமேல் போறப்ப நீங்க இதை மட்டும் படிச்சாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸுமே இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி எல்லாம் கேட்பாங்களோ எல்லா விதமான ஸ்டேட்மெண்ட்ஸ், மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பக்காவா இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.